உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், நீங்க கவலை விடுங்க சார். இந்த கேஸே மொத்தமா முடிய போகுது சார். முடிய போதா? கேஸ் முடிய போதா? லாயர் சார், என்ன சொல்றீங்க? அப்படின்னா அந்த விட்னஸ் அவன் போய் தான் சொல்றேன்னு ஒத்துக்கிட்டானா? அப்படின்னா என் மாறன் இந்த கேஸ்ல இருந்து விட்டுருவாங்கல்ல? இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கடவுளே, கடவுளே. நம்ம கிட்ட அவ்வளவு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டானா அந்த விட்னஸ்? விட்னஸ் கிடக்குறாம்மா, அவன்லாம் நமக்கு ஒரு ஆளா? விக்டிம் ஃபேமிலியே இனி இந்த கேஸை ஓபன் பண்ண வேண்டாம். இந்த கேஸை பத்தி ஆர்கியூ பண்ணாலே அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நிம்மதி கெட்டு போகுதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. விக்டிம் ஃபேமிலினா ஏன் ஃபேமிலியா? யாரு ஸ்டே வாங்குனது? லாயர் சார், ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா யாரு யாரு ஸ்டே வாங்குனது? வேற யாரு? உங்க வீட்டு மருமக தான். உங்க மூத்த மருமக கண்மணி தான் சார் ஸ்டே வாங்கினது. ஏமா, நீதான் கேஸ்க்கு ஸ்டேர் வாங்கினியா? ஆமா சார், அவங்க தான் வாங்கியிருக்காங்க. நான் செக் பண்ணிட்டு தான் சார் சொல்றேன். நம்ம கிட்டயே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருந்தோம், நாம அதை டிஸ்கஸ் பண்ணாம போயிட்டோம். ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட இதை கேட்டிருப்பேம்மா. ஆனா நீயா முடிவெடுக்கணும். நான் இந்த விஷயத்துல உன்னை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு தான் ஒதுங்கி இருந்தேன். இந்த குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு நீ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. அண்ணினா இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ அதை நிரூபிச்சிட்டமா. இந்த குடும்பம் உனக்கு ஜென்மத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா? என்ன கண்மணி, இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நின்னுட்டு இருக்க? சொல்லு கண்மணி. மா, ஏதாவது சொல்லுமா. மாமா, நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக தான் நான் இதை செஞ்சேன். ரொம்ப நன்றிமா. எப்பவுமே கண்மணிக்கு இந்த குடும்பம் தான் முதல்ல மாமா. அதுக்கப்புறம் தான் அவளோட சொந்த வெறுப்பு விருப்பம் எல்லாம். கண்மணி இதை நிரூபிச்சிட்டா. மாறா, 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 இது போதும்டா. எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம். கோர்ட்டு கேஸ்னு கவலைப்பட வேணாம். சந்தோஷமா நிம்மதியா உன் வாழ்க்கைய வாழலாம். உன் வாழ்க்கையா, உங்க 2 பேர் வாழ்க்கையும் தான். சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். நீ தானே ஸ்டே வாங்குறதுக்கு அப்ளை பண்ண. பரவாயில்லக்கா, கண்டுபிடிச்சிட்ட. செம்ம பிரில்லியன்ட்கா நீ. நானும் வேற ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கேக்குறியா? நீ தானே இந்த கேஸ ரீஓபன் பண்ணி மாறன ஜெயிலுக்குள்ள போடணும்னு இந்த கேஸ கொடுத்திருக்க. ஆமாடி, நான் தான் பண்ணேன். என் அண்ணனை கொன்னவன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன். என்ன இப்போ உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு என் கையெழுத்த ஃபோர்ஜரி பண்ணி ஸ்டே வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? என்னக்கா பண்ண முடியும்? நீ ஆரம்பத்துல இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலையெல்லாம் பண்ணும்போது நானும் அதெல்லாம் பண்ணணும்ல. எத்தனை நாள் தான் நானும் நல்லவளாவே இருக்கிறது? தப்புக்கு தப்பு, சரிக்கு சரின்னு போறதுதான் கரெக்டான வழின்னு நீதான் எனக்கு புரிய வச்சிருக்க. என்ன என்னையே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறியா? ஆஹா அக்கா, என்னக்கா நீ எவ்வளவு பெரிய ஆளு? உன்னை போய்
நான் ஜெயிக்க முடியுமா? ஆனா என் புருஷனை நீ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவியோ அதே மாதிரி அவரை காப்பாத்துறதுக்கு நானும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உனக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டே வாங்குறதுக்கு அப்ளை பண்ணிட்டா அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்ல. என்ன பண்ணாலும் நீ அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கிரிமினல் வேலையை பண்ணி அவரை திரும்ப தூக்கி ஜெயில போறதுக்கு யோசிப்ப. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இறங்கியிருக்கேன். இது சும்மா ஆரம்பம்தான். உன்னால முடிஞ்சதை செய்ய. நீ என்ன செஞ்சாலும் அதை தடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருப்பேன். என்னை தாண்டி உன்னால இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது. உன் அக்கானா? அட சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காத. எத்தனை தடவை தான் சொல்லுவ? ஆமா நீ அக்கா தான், நான் உன் தங்கச்சி தான். எனக்கு முன்னாடி நீ பிறந்திருந்தாலும் உன்னை பார்த்து வளர்ந்தவ தானே நான். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்ப எதுக்கு எப்படி யோசிப்ப, என்ன மாதிரி முடிவு எடுப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்னும் இல்ல, இப்ப கூட இந்த வேலையை நீதான் செஞ்சேன்னு இந்த குடும்பத்துக்கிட்ட சொன்னேன்னு வையேன், என்ன பண்றது? அக்காவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன். எனக்கு நீ வாழ்க்கை பிச்சை போடுறியா? ராகவன் மாமா பாவம் உன்னை போய் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு. அவரோட நம்பிக்கையை நான் கெடுத்துடக்கூடாதுல்ல, அதனாலதான். உன்னை பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும் கண்மணி. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை உன் காலில் போட்டிருக்க செருப்பு மாதிரி. இஷ்டம் இருந்தா போட்டுக்கலாம், இல்லனா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒண்ணு, வெறும் காலோட நடந்தோன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி கண்ட அசிங்கத்தெல்லாம் மிதிக்கிற மாதிரி இருக்கும். கல்லு முள்ளுன்னு அடிபட்டு கால்ல ரத்தம் கூட வரலாம். செருப்பா இருந்தாலும் அது கொடுக்கிற சேஃப்டி வேறல. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. எனக்கே அட்வைஸ்? சாச்சா, எனக்கும் அது பிடிக்காது, உனக்கும் அது பிடிக்காதுன்னு தெரியும். இது வார்னிங். வீரா, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இப்பதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை நாள் நீ என்ன பண்ணாலும் அதுல தப்பே இருந்தாலும் அதுல நியாயம் இருந்துச்சுன்னு நம்பினேன். உன்னால மாறன் பண்ண தப்ப மன்னிக்க முடியலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னைக்கு நீ அவன் செய்யாத தப்ப சொல்லி தண்டிக்கணும்னு நினைச்சியோ அப்பவே உன்னோட எல்லா நியாயமும் செத்து போச்சு. இனி உன்னோட எந்த சதியும் ஜெயிக்காது. அட என்னக்கா ஏதோ ஓவர டென்ஷன் ஆகுற மாதிரி தெரியுது. நான் வேணா உனக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரவா? இல்ல நான் வேணா உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். உனக்கு தான் என்னோட டீனா ரொம்ப பிடிக்கும்ல. ஏய் ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.